நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 12 டிசைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இது வரைகிறதுக்காக ஒரு A4 ஷீட்டு தான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை கரெக்டாக சென்டரில் வச்சு வரையணும். பாருங்கள், கரெக்டாக அந்த வரைஞ்சிருக்கிறதோட டிப்பு வந்து சென்டரில் டச் ஆகிருக்கிற மாதிரி வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுபோல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னால் நம்ம நிறைய டிசைன் வந்து போடலாம். பாருங்கள், இதை இப்படியே கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே நம்ம வரைஞ்செடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரு அழகான டிசைன் கிடச்சி நம்ம இது கையோட சென்டரில் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். டிசைன் நம்பர் 2 பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இதே டிசைனில் தான் 1 இன்ச் வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணி முதல்ல எடுக்கணும். கீழ் பக்கத்தில் மார்க் பண்ணி எடுத்தால் போதும். 1 இன்ச்சு. அடுத்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேப்பரை மூவ் பண்ணி அதில் கரெக்டாக வச்சுட்டு அதில் அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது போல் 2 பக்கமும் வரைஞ்செடுக்கும் போது நீட்டான ஒரு அழகான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம இனி அடுத்த டிசைன் பார்க்கலாம். இனி இதை டிசைனை கீழ் பக்கத்தில் நம்ம வச்சு வரைஞ்செடுக்கணும். கரெக்டாக சென்டரில் இருக்கிறது போல் வச்சு வரைஞ்சிடுங்க. இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நீட்டான லுக்காக இருக்கும். ஹேண்டோட கீழ் பக்கத்தில் வேறொரு கலர் கிளாத்து யூஸ் பண்ணியும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணாலும் நல்லா இருக்கும். ஒர்க் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த டிசைனை கூட கரெக்டாக நம்ம சென்டரில் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி எடுப்போம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் அந்த பேப்பரை அதுக்கு மேலே வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே ஒரு டிசைன் தான் சூப்பராக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைனில் பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்லேருந்து நம்ம இந்த வரைஞ்சி வச்சுருக்க டிசைனில் அந்த பேப்பரை வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக அதில் டச்சாக இருக்கிற மாதிரி வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம வரையணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த மாடலில் வரையணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஒரு டிப்ஸாக தான் நான் இந்த 12 டிசைனை நான் கொடுக்குறேன். பாருங்கள், நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் நம்பர் 6 பார்க்கலாம். இதுக்கு நம்ம A4 ஷீட்டை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கிறோம். கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம அதை வரைஞ்சி எடுக்கலாம். இனி அதோட சென்டரில் நம்ம 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி எடுப்போம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பேப்பரை அதில் 1 இன்ச்சில் வச்சு நம்ம வரைஞ்செடுக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கும். இதில் நம்ம பாதி போல் வரைஞ்செடுத்தாலும் ப்ளவுஸில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம வரைஞ்செடுத்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம இது வந்து வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சைடில் இருக்குது எக்ஸ்ட்ரா, அதில் வந்து இதை வச்சு அப்படியே வரைஞ்செடுக்கலாம். அடுத்த டிசைன்